டே 5 ஆஃப் ப்ரீடிங் சேவல் தயார். வழக்கம் போல் நம்ம தும்மல் கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுட்டு நம்ம ஆளுக்கு தண்ணியை போட்டுவிட்டு ஆளை கூப்பிட்டேன். ஆளை அப்படியே சுட்டு வச்சுட்டு வந்தாப்புல. வந்தோடனே அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நாளைக்கு நம்ம தும்மரை அறக்கணும், நீச்சல் விட போகிறோம். நம்ம எப்போவுமே வாரம் நீச்சல் விடணும். இந்த மாதிரி நம்ம சத்தான சாப்பாடு கொடுக்குறதுனால அந்தளவு வேலை வாங்கணும். அதனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நீச்சல் 10 நிமிஷம் நம்ம நீச்சல் விடணும். சேவலை எப்போவுமே கூண்டில் சும்மாவே போட்டு வச்சுருக்கக்கூடாது. நம்ம அந்தளவு வேலை வாங்கிட்டே இருக்கணும். ஒரேடியாகவும் பொட்டையோடையும் போடக்கூடாது. ஒரு கொஞ்ச நாள் பொட்டையோட ஒரு 2 பொட்டையோடு போட்டோமா, அந்த பொட்டையை முட்டையிட்டு அடை உட்காந்துருச்சா, அதோட சேவலை நிப்பாட்டிக்கணும். நம்ம இந்த மாதிரி பாதாம் முந்திரிலாம் கொடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். ரெடி பண்ண அந்த வாரம் ஒரு 3 வாரம் ரெடி பண்ணுவோமா, அப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம நீச்சல் போட்டணும். ஒரு 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நீச்சல் போட்டோம்னா சேவை நல்லா பழைய கெப்பாசிட்டி வந்துடும். திரும்பி கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டு பொட்டையோட போடணும். ப்ரீடிங்கிறது சும்மா ஏனோதானோன்னு பண்ணக்கூடாது. ப்ராப்பராக சேவலை நல்லா ரெடி பண்ணி லோடு பண்ணி ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் பொட்டையோட போட்டால் தான். ரெடி பண்ணுறது சேவலை மட்டும் இல்லை, பொட்டையும் நம்ம ரெடி பண்ணணும். சேவலையும் பொட்டையும் ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணி லோடு பண்ணி நம்ம ப்ரீடு பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரீடு சக்ஸஸாக வரும். இது எதுவுமே பண்ணலைன்னா முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும், ஹேண்டிகேப்டாக வந்துடும். கால் வேலை செய்யாது, இல்லை கண்ணு தெரியாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துடும். நம்ம அதனால் ப்ராப்பராக ப்ரீடிங் பண்ணி தான் நம்ம எப்போவுமே குஞ்சு எடுக்கணும். நாளைக்கு வீடியோவில்